Hi guys, this is Cellcare Infotech. நான் இக்பால். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கேஸ் ஸ்டடி POCO F1. என்ன கம்ப்ளைண்ட்னு கேட்டிங்களாக்கும், மொபைலை வந்து சுவிட்ச் ஆன் பண்ணால் பேட்ரி சிம்பிள் காமிச்சிட்டு அப்படியே பிளிங்க் ஆகிட்டு ஓடிடும், சுவிட்ச் ஆன் ஆகாது. இது ஆக்சுவலாக நம்ம சப்ஸ்கிரைபரோடைய மொபைலு. அவரும் ஒரு ஷாப் வச்சுருக்காரு. அவர்கிட்ட வந்த மொபைலை நமக்கு வந்து குரியர் போட்டிருந்தார். ஸோ எதனால் இந்த ஃபால்ட் அப்படின்னு கேட்டால், இது மொபைல் வந்து ஷார்ட் இருந்தாலும் ஷார்ட் இருக்கிறதுனால இந்த மொபைலில் வந்து இந்த ஃபால்ட் வரும். பாருங்கள், நான் சார்ஜ் போடுறேன். சார்ஜ் போட்டால் கூட என்ன ஆகுதுன்னு கேட்டிங்களாக்கா, அதே தான், லோகோ வந்துட்டு போயிடும். அதுக்கு மேலே எந்த ரெஸ்பான்ஸுமே இருக்காது. இதுதான் கண்டினியூவாக இருக்கும். ஸோ வாங்க, நான் ஒரு வாட்டி வந்து என்னுடைய யூஎஸ்பி சார்ஜர்லேயும் நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருப்பேன். யூஎஸ்பி சார்ஜருடைய ரீடிங்கை வச்சு நம்ம எப்படி ஃபால்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ இப்போ நான் அதுலேயும் காமிக்கிறேன், யூஎஸ்பி சார்ஜர்லேயும் காமிக்கிறேன். அது என்ன ரீடிங் காட்டுதுங்கிறத நம்ம இப்போ பார்த்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மொபைல் வந்து சார்ஜர் மாட்டி தான் இருக்குது. அப்படியே வந்து பிளிங்க் ஆகிக்கிட்டே இருக்குது. அதே மாதிரி பாருங்கள், 5 வோல்ட்டு 0.6 ஆம்பியர் வந்து 0.2 ஆம்பியர், 0.6 ஆம்பியர், 0.06, 0.02 மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்குது பாருங்கள். ஸோ இது வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி மொபைலில் ஷார்ட் இருந்துச்சாக்கும் இந்த மாதிரி தான் வந்து ஃப்ளக்சுவேட் ஆகும் ஆம்பியரு. இது வந்து இதிலேருந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் மொபைலில் வந்து ஷார்ட் இருக்குது அப்படின்ட்டு. ஓகே கேஸ், வாங்க இந்த மொபைலை நம்ம ரெடி பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், மதர் போர்டை வந்து தனியாக கழட்டியாச்சு. இங்கே பாருங்கள், ஷீல்டெல்லாம் ஓப்பன் பண்ணி ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த இடத்துல வந்து ஆடியோ ஐசி மிஸ்ஸிங்கு. அப்படியே பின்னாடி பார்த்தாலும் சிபியூ அண்டு ரேமு அந்த ஷீல்டை ஓப்பன் பண்ணி ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. ரேமை மட்டும் ரீபால் பண்ணியிருக்கிறாங்க, சிபியூ வந்து எதுவும் பண்ணலை. ஸோ நம்மளுக்கு வந்து ஷார்ட் எந்த இடத்துல வருது அப்படின்ட்டு நான் டயக்னோஸ் பண்ணிட்டேன். உங்களுக்கு ஒரு வாட்டி நான் வந்து செக் பண்ணி காமிச்சிடுறேன் மொபைலில் எந்த இடத்துல ஷார்ட் வருது அப்படின்ட்டு. நீங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிறீங்க. இந்த பவர் ஐசியிலேருந்து வர்ற இந்த காயிலேருந்து ஷார்ட் ஆகுது, ஃபுல் ஷார்ட்டு. அதே மாதிரி இந்த காயில், பக்கத்தில் இருக்கிற காயில், அதே மாதிரி இந்த காம்போனன்ட்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து ஃபுல் ஷார்ட் ஆகுது. இந்த கெப்பாசிட்டர், இந்த லைன் ஃபுல்லாகவே ஃபுல் ஷார்ட் ஆகுது. ஸோ இந்த லைன்லாம் எங்கே போகுது, இதோடைய ஸ்கீமேட்டிக்கில் நம்ம வந்து ஒரு வாட்டி போர்னியோவில் செக் பண்ணிடலாம். இந்த லைன்ஸ் எங்கே போகுது, இதை எப்படி ஷார்ட் அவுட் பண்ணுறதுங்கிறத இப்போ பார்த்துடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்த்தோமாக்கும் போர்னியோவில் POCO F1 பிட் மேப்பை வந்து ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறோம். இது வந்து ஃப்ரண்ட் சைடு, இது வந்து பேக் சைடு, இது வந்து சிபியூ, ரேமு, இது வந்து இஎம்எம்சி. ஸோ இது வந்து பவர் ஐசி செக்ஷனு. ஸோ நம்ம பார்த்த ஃபால்ட் எங்கே இருந்ததுன்னா, இந்த மெயின் பவர் ஐசியிலேருந்து வர்ற இந்த 2 காயில், இருங்க ஒரு நிமிஷம், இந்த காயில் ப்ளஸ் இந்த காயில், இது ரெண்டும் ஷார்ட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கும் இந்த கெப்பாசிட்டர், இது எல்லாமே எங்கே கனெக்ட் ஆகுதுன்னா, இந்த கெப்பாசிட்டர் இது எல்லாம் வந்து பவர் ஐசியோட கனெக்ட் ஆகி அங்கேருந்து நேராக எங்கே போகுதுன்னு கேட்டிங்களாக்கும் சிபியூக்கு கனெக்ட் ஆகுது. ஸோ ஒன்று நம்ம பவர் ஐசியை டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு ஷார்ட் செக் பண்ணி பார்க்கணும். அது ஓகே ஆகலை அப்படின்னா நம்ம வந்து சிபியூவில் நெக்ஸ்ட்டு வந்து சிபியூ கலட்டுற வேலையை பார்க்கணும். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்னு கேட்டிங்களாக்கும், ஜஸ்ட்டு நான் அதை வந்து ஷூட் பண்ணலை, நான் உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுறேன் என்ன பண்ணேன். இந்த காயிலை வந்து டிஸ்கனெக்ட் பண்ணிட்டேன். இந்த 2 காயிலையும் டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நான் வந்து ஷார்ட்டை செக் பண்ணி பார்த்தேன். இந்த காயிலை டிஸ்கனெக்ட் பண்ணிட்டாலே இதுக்கும் உள்ள லிங்க்கு கட் ஆயிரும். ஸோ இந்த காயிலை நம்ம டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு செக் பண்ணுறது தான் ஈஸியான மெத்தடு. சிபியூ இந்த பவர் ஐசியை கலட்டி திரும்ப அதை ஃபிக்ஸ் பண்ணி ரீபால் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணுறது பெரிய வேலை. அதுக்கு நம்ம ஈஸியான எதுன்னு தான் சூஸ் பண்ணணும். ஷார்ட்டை செக் பண்ணுற வரைக்கும் ஈஸியான மெத்தடை தான் நம்ம வந்து சூஸ் பண்ணணும். ஸோ இந்த காயிலை கலட்டிட்டு இங்கேருந்து கண்டினியூட்டி செக் பண்ணி பார்த்தேன். இங்கேருந்து இங்கே வந்து எந்த ஷார்ட்டுமே எனக்கு வரல, பட் இந்த லைனில் இருந்து எனக்கு ஷார்ட் காமிச்சிச்சு. ஸோ அப்போ நம்ம விளங்கிக்கிறோம் அப்படின்னு கேட்டால், நமக்கு வந்து பவர் ஐசியில் ஷார்ட் கிடையாது, பவர் ஐசி க்ளீனாக இருக்குது. ஸோ நம்மளுடைய நெக்ஸ்ட் ப்ரொசீஜர் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்களாக்கும், நம்ம வந்து சிபியூவை கலட்டி ரீபால் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணி பார்க்கணும். சிபியூக்கு உள்ள ஷார்ட் இருந்துச்சாக்கும் நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. அது சிபியூவை எடுத்துகிட்டு வேறு தான் நம்ம வந்து ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ சில டைம் வந்து இந்த பால்ஸ் வந்து பக்கத்தில் இருக்கிற
கிரவுண்டோட கனெக்ட் ஆயிடுச்சு, டச் ஆயிடுச்சு, இல்லை வந்து லீக்கேஜ் இருக்குது அப்படின்ட்டு இருந்துச்சாக்கும் நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ஷார்ட்டு காமிக்கும். அது என்ன பண்ணலாம், நம்ம சிபியூவை ரீபால் பண்ணி ஃபிக்ஸ் பண்ண போகும் 100% சரியாயிடும். ஸோ நம்ம வந்து சிபியூவை ரீபால் பண்ணுற ப்ராசஸ்க்கு போகலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், போக்கோ F1 பொறுத்த வரைக்கும் இது வந்து டபுள் டக்கர் சிபியூ அப்படின்னு சொல்லுவோம். டபுள் டக்கர் சிபியூனா மேலே வந்து ரேம் இருக்கும், கீழே வந்து சிபியூ இருக்கும். ஸோ அதனால் இதை வந்து டபுள் டக்கர் சிபியூ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஆல்ரெடி வந்து ரேமை ரீபால் பண்ணதுனால நம்மளுக்கு வந்து ஈஸியாக வந்து ரேம் வந்துடும். அதனால் வந்து நான் டெம்பரேச்சர் 350யும் ஏர் வந்து 2வும் வச்சுருக்கேன். ஸோ பார்க்கலாம், சீக்கிரமே வந்து மெல்ட் ஆகி வந்துடும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து இதே மாதிரி ஃபால்ட் இருக்குது, சர்வீஸ் பண்ணணும் அப்படின்டா நீங்கள் சென்னையாக இருந்தால் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் நேரில் வந்து கொடுக்கலாம். அல்லது நீங்கள் வந்து சென்னைக்கு அவுட்டராக இருந்தால் நம்ம குரியரும் பண்ணலாம். குரியர் சர்வீஸும் இருக்குது. நீங்கள் குரியர் பண்ணி விட்டால் நம்ம வந்து திரும்ப வந்து சர்வீஸ் பண்ணி திரும்ப வந்து கொடுத்துருவோம். அது ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஸோ பாருங்கள், அது வந்து ஈஸியாக மெல்ட் ஆயிடுச்சு. ஆனால் வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தா அந்த ட்ரேக்கில் போய் மாட்டுது. ஓகே, ஈஸியாக எடுத்துடலாம். ஓகே, ரேமை கழட்டியாச்சு. இப்போ என்ன பண்ணலாம், ரேமை வந்து சிபிக்கு மேலே உள்ள ரேம் பேடை வந்து க்ளீன் பண்ணிடலாம். ஏன்டா இந்த பொசிஷனில் க்ளீன் பண்ணுறது தான் ஈஸி. சிபியூவை கழட்டிட்டமாக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் வந்து இந்த பொசிஷனில் வந்து ரேமோட பேடை க்ளீன் பண்ணிடலாம். இந்த ரேமும் சிபியும் வந்து ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரொம்ப வந்து தின்னாக இருக்கும். ஸோ அதனால் வந்து எக்காரணத்தை கொண்டும் க்ளீன் பண்ணும்போது சரி, அதை ரிமூவ் பண்ணும்போது சரி, அது மேலே வந்து ப்ரெஷர் கொடுக்கவே கூடாது. ப்ரெஷர் கொடுத்தமாக்கோ அது வந்து என்ன ஆயிரும், பெண்ட் ஆயிரும். பெண்ட் ஆயிடுச்சாக்கும் சிபியுக்கு உள்ள ட்ராக்ஸ் வந்து கட் ஆயிரும். அதே மாதிரி ரேமுக்கு உள்ள ட்ராக்ஸும் கட் ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து யூஸ்லெஸ்ஸாக போயிடும். சிபியும் சரி ரேமும் சரி யூஸ்லெஸ்ஸாக போயிடும். அதனால் ரொம்ப ஜென்டிலாக வந்து இதை வந்து அப்ரோச் பண்ணணும். சாதாரண சிங்கிள் சிபியூவை நம்ம வந்து அப்ரோச் பண்ணுற மாதிரி இதில் வந்து ரொம்ப ப்ரெஷர் பண்ணிட முடியாது. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் இதை ஹேண்டில் பண்ணணும். பிரேக் ஆகிறதுக்கு சான்ஸ் ரொம்ப அதிகம். இந்த சிபியூ ரொம்ப தின்னாக இருக்கும். ஸோ அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இதை நம்ம வந்து ஹேண்டில் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ வந்து நம்ம இதை க்ளீன் பண்ணிட்டோமாக்கும் நமக்கு வந்து வேலை முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் சிபியூவை வந்து நம்ம கலட்ட ஆரம்பிச்சிடலாம். சிபியூவை கலட்டினதுக்கப்புறம் ரெண்டையும் க்ளீன் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணி பார்க்கலாம் நம்மளுடைய ஷார்ட் வந்து ரிமூவ் ஆயிடுச்சா அப்படின்ட்டு. 100% ஷார்ட்டு சிபியூக்கு வெளியில் இருந்தால் ரிமூவ் ஆயிரும். சிபியூவே ஷார்ட்டாக இருந்துச்சாக்கும் ஒன்றும் பண்ண முடியாது, வேறு ரீப்ளேஸ் தான் பண்ணணும். ஏதாவது ஸ்க்ராப் போர்டிலேருந்து ரேமையும் சிபியூவையும் எடுத்து அப்படியே ஸ்வாப் பண்ணிட்டோமாக்கும் போர்டு ஆன் ஆயிரும். இப்போ நம்ம ரேமு பேடை வந்து மேலே க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம சிபியூவை வந்து கலட்டலாம். சிபியூவை கலட்டுறதுக்கு நான் வந்து ஏர் 2வும் டெம்பரேச்சர் 370 டிகிரி செல்சியஸும் வச்சுருக்கேன். ஸோ பார்க்கலாம், கொஞ்சம் நேரத்தில் கழட்டிடலாம். அதே மாதிரி கைஸ் வந்து ரொம்ப வந்து ரொட்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும் கையை. ஒரே இடத்துல வந்து இதுக்கு வந்து ஹீட் படக்கூடாது. கையை ரொட்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும். அது ஆட்டோமேட்டிக்காக வந்து உள்ள பால்ஸ் மெல்ட் ஆகிரும். அதே மாதிரி வந்து அதோடைய பிளாக் பேஸ்ட்டும் மெல்ட் ஆகிரும். அதுக்கப்புறம் நம்ம வந்து ரொம்ப ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ கொஞ்சம் பொறுமையாக தான் பண்ணணும். ஸோ இன்னும் கொஞ்சம் மெல்ட் ஆகிறதுக்கு டைம் ஆகும். பார்க்கலாம். மெல்ட் ஆயிடுச்சு கைஸ். அழகா ரொம்ப ப்ரெஷர் கொடுக்காம
பார்த்தீங்களாக்கும் ரொம்ப ப்ரெஷர் கொடுக்காம ரொம்ப ஜென்டிலாக நம்ம அதை வந்து ரிமூவ் பண்ணியாச்சு. ஓகே கைஸ், நெக்ஸ்ட்டு சிபியூவை க்ளீன் பண்ணிட்டு அதை ரீபால் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணி பார்க்கலாம் கைஸ். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து சிபியூவையும் ரேமையும் பக்காவாக ரீபால் பண்ணி உட்கார வச்சாச்சு. ஸோ இப்போ வந்து போர்டை வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம், ஷார்ட்டு போயிடுச்சா இல்லையாண்டு. ஷார்ட் இருந்துச்சாக்கும் சிபியூ தான் மாற்றி ஆகணும், ஷார்ட்டு போயிடுச்சாக்கும் ஃபோன் வந்து நார்மலாக ஆன் ஆகிடும். ஸோ வாங்க நம்ம வந்து பழையபடி அந்த காயிலில் ஷார்ட் பற்றி செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஷார்ட் இருக்குது, போல ஷார்ட் இருக்குது, இந்த காம்பனன்ட்ஸு எல்லாத்துலேயுமே ஷார்ட் பழையபடி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அப்படின்னா நம்மளுக்கு வந்து சிபியூ தான் ஷார்ட்டு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ சிபியூ மாற்றினா தான் இந்த மொபைல் வந்து நார்மல் ஆகும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த போக்கோ F1 கேஸ் ஸ்டடியில். இதிலேருந்து உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்குன்ட்டு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மறுபடியும் உங்களை சந்திக்கும் வரை பாய் பாய், டேக் கேர்.